குட் மார்னிங் டு ஆல். இது சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கு அருணுக்கு ஆஃபீஸ் லீவு. போன மந்த்லேருந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சாட்டர்டே ஆஃபீஸ் இருந்தால் இன்னொரு சாட்டர்டே லீவுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் போன சாட்டர்டே ஆஃபீஸ் இருந்ததால் இந்த சாட்டர்டே லீவு. அதனால் லஞ்ச் பாக்ஸ் செய்கிற வேலை இல்லை. கொஞ்சம் பொறுமையாக எழுந்து ஒரு 9 மணிக்கிட்ட தான் எழுந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு மட்டும் பால் காய்ச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் செய்கிறேன். லஞ்ச்லாம் எதுவும் செய்யலை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு குருமா பண்ணிவிட்டு இட்லிலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளில போகிற வேலை இருந்தது. ஸோ அதனால தான் லஞ்ச் செய்யலை. அருணுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க அட்டிபில்கிட்ட. அங்கே வந்து இப்போது அவங்களுக்கு ஜாப் கிடச்சிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி வந்து ஜாபில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இப்போ நாங்கள் வீடு பார்க்கணும், அப்புறம் வீடு சேஞ்ச் பண்ணணும். அதனால் இன்றைக்கி போயிடலாம். இன்றைக்கும் நாளைக்கு லீவ் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி போய் வீடு பார்த்து வரலான்னு சொல்லிட்டு தான் காலைல சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அருணுக்கு வேலை கிடச்சிருக்கிறது வந்து அட்டிபில்லே. இங்கேருந்து 1 இல்லை 1.5 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. அதுவும் ஆஃபீஸ் டைம்லலாம் போகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் ஆகும். ஏன்னா டிராஃபிக் ஜாமாக இருக்கும். எல்லோரும் ஆஃபீஸ் போயிட்டு இருப்பாங்களே. ஸோ அதனால் அங்கேயே வீடு பார்த்தலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். அட்டிபிளை வந்து பெங்களூர்லேருந்து அவுட்டர். அதுக்கப்புறம் அட்டிபிளை தாண்டினா ஒசூர் வந்துடும். ஸோ அதனால் அவுட்டராக இருக்கிறதால கொஞ்சம் ஃபெசிலிட்டி எதுவும் அவ்வளோவா இருக்காதுன்றதால கொஞ்சம் உள்ளேயே பார்க்கலாம், சிட்டிக்கிட்டே பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பொம்மச்சந்திரா பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா அங்கேருந்து பொம்மச்சந்திராலேருந்து அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் என்னமோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் பொம்மச்சந்திராவில் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவோடு தான் கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலாக இப்போ தான் வீடு சேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த வீட்டுக்கு வீட்டில் தான் இருந்தோம். அது 1 BHK. ஆனால் வந்து கிச்சன் செப்பரேட் கிடையாது, ஹாலோடையே சேர்ந்து இருக்கும். அது மாதிரி சின்னதாக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பாப்பா வச்சுட்டு இருக்கிறதால. ஸோ அதனால் இதுக்கு ஆப்போசிட் இந்த வீட்டுக்கு வந்தோம். காலியாக இருந்ததால் இங்கே வந்துட்டோம். இது 2 BHK. இதுக்கு ஓரளவுக்கு பெருசாகவே இருக்கும். ஆனால் வந்து இப்போ தான் வந்து மாற்றணுமா, திரும்பி மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது திடீர்னு இந்த ஜாப் கிடச்சிருக்குது. அது மாதிரி இந்த வீட்டு ஓனர் கூட ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சாஃப்ட்டு. பாப்பா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நேத்ரானா ரொம்ப பிடிக்கும். நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. எதனா நான் வெளில போனால் கூட ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அவங்ககிட்ட விட்டுட்டு போனால் கூட நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம போகிற வீட்டில் அப்படி இருக்காதுல்ல, மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அது ஒரு கஷ்டம். இப்போ வீடு மாற்றுறது எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 4 வீடு மாற்றிட்டோம். அப்படி மாற்றும் போதெல்லாம் கூட இந்த கர்நாடகாக்குள்ளே தான் வீடே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே தான் அருணுக்கு வேலை கிடைக்குது. நானும் நம்ம ஊர் சைடு எதனா வேலை வருதான்னு பார்க்குறேன். ஒரு வேலை வந்த பாடு இல்லை. வேறு வழி இல்லை, இங்கே தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் சைட் பை சைடு குழம்பு தாளிச்சிட்டு இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து பாப்பாவும் அருணும் எழுந்துட்டாங்க. அவங்க எழுந்தது 10 மணிக்கு எழுந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா எழுந்ததும் அவளுக்கு கெட்டில் தண்ணி போட்டுட்டு பாட்டில் சுடு தண்ணி போட்டு தான் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பால் கொடுத்தேன். மீதி இருக்கிற தண்ணியை வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன். இதுதான் பாப்பா குடிப்பா. ஸோ அதனால் இதில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நாங்கள் வந்து இட்லி போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். நானும் அருணும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அவங்கள 2 பேரும் கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு. செம்ம வெயிலாக இருந்தது. வேறு வழி இல்லை, கிளம்பி தானே ஆகணும். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆனதால் பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் பால் ஊற்றி எடுத்துக்கிட்டோம். அவள் பாட்டிலில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரிட்டன் எப்போ வருவான்னு தெரியல, மேபி லேட் ஆகலாம்ல. ஸோ அதனால் அவளுக்கு மட்டும் பால் ஊற்றி எடுத்துகிட்டு வீட்டை பூட்டிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் பொம்மச்சந்திராவில் தான் வீடு பார்க்கலான்னு போயிருந்தோம். பட் எங்கள் பட்ஜெட்டுக்கு அங்கே வீடு கிடைக்கல, கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சந்தாபுரான்னு ஒரு ஏரியா. அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, வீடெல்லாம் எங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. போனதும் ஃபஸ்ட்டு ஒரு வீடு பார்த்தோம். அது 3rd ஃப்ளோரு. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கூட போய் பார்க்கலாம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது வந்து கிச்சனும் ஹாலும் சேர்ந்த மாதிரி இருந்தது, செப்பரேட் கிடையாது. ஸோ அதனால் அது வந்து எங்களுக்கு
எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் செகண்டாக ஒரு வீடு பார்த்தோம். அது வந்து செமி ஃபர்னிஷ்டாக இருந்தது. ஆனால் வீடு நல்லா இருந்தது. பட் 3rd ஃப்ளோருன்றதால அருண் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வீடு பார்த்தோம். அது வந்து எங்களுக்கு ஓகேவாயிடுச்சு. ஏன்னா அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ அதனால் அருணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால அந்த வீடே ஓகே பண்ணியாச்சு. நாங்கள் 1 மணிக்கு கிளம்பி வந்தோம். ஆனால் வீடெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 5:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 6 ஆயிடுச்சு. இதுதான் அந்த வீடு. இந்த வீடோட ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.